ஈரான் யுத்தம் தெளிவா பல கூட்டணிகளை உடைச்சு சிதறடிக்க வச்சிருக்கு. அதுல இப்போ ஒப்பெக்ல இருந்து யுஏஇ வெளியில வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. திடீர் அறிவிப்பு. மே 1ல இருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறதான். அதாவது ஒப்பெக் ஒப்பெக் பிளஸ் கார்ட்டல்ல இருந்து யுஏஇ போன்ற ஒரு அவுட்புட் ஜாஸ்தியா கொடுக்கக்கூடிய ஒரு நாடு விலகுது. இப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறதான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் பஞ்சாயத்து தான் இதுக்கு காரணம். சவுதி பெருசா அவன் மட்டும் இங்கிட்ட பைப் லைனை போட்டு பாப் அல் மந்தீர்ல பெருசா வித்துக்கிட்டு இருக்கான். நாங்க மட்டும் என்ன இழிச்சவாயனா அப்படிங்கிற ஒரு தனமும் இதுல இருக்கு. அது ஒரு பக்கம். 2வது முக்கியமா பார்க்கப்படுறது அப்படிங்கிறது, இனி பிரைஸ் யுஏஇ இஷ்டத்துக்கு ஆப்பரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாரி தன்னோட கச்சா எண்ணெய் கப்பல்கள் வெளியேற ஈரான் கூட கூட டீல் பேசும். அமெரிக்காவ கூட கொஞ்சம் உரசி பார்க்கறக்கு வாய்ப்பு அதிகம். அமெரிக்காவை எந்த அளவுக்கு உரசும் அப்படின்னா, ராஜதந்திர ரீதியில உரசுவாரு. அமெரிக்கா நீ ஒரு கெட்ட பைய, கேடு கெட்ட பைய அப்படின்னு சொல்லி ட்ரம்ப பார்த்து சொல்லப் போறதெல்லாம் கிடையாது. ஆனா, ரொம்ப பாலிஷா உரசி தங்களோட கச்சா எண்ணெயை வெளியில கொண்டு போக ஆரம்பிச்சுருவார்கள். இதுக்கு பலகட்ட டீல்கள் ஈரான் கூட கூட போடக்கூடும். ஏன் அப்படின்னா, ஈரான் அடுத்து ஒரு சண்டை வந்துச்சு, நான் துபாய் மேல ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவேன் அப்படின்னு இருக்கார்கள். இப்ப இந்த மாரி டீல்கள்லாம் போட்டா, அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். கத்தாருக்கு போய் கேட்பா, ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி கத்தார கை காட்டலாம். இல்ல இந்த பெரிய அண்ணன் இவன் தான் உண்மையிலேயே உனக்கு போட்டியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனாட்டின்னு சவுதிய கூட கை காட்டலாம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேட்ட தொறந்து, அதே சமயம் அவர்கள் தப்பிச்சு போக வழிய இப்ப யுஏஇ உருவாக்கி வச்சிருக்கு. இது அவர்கள் சார்ந்து. இன்டர்நேஷனல் மார்க்கெட் சார்ந்து கச்சா எண்ணெய் டிமாண்ட் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கு. பிரைஸும் தாறுமாறா இருக்கு. அதுல ஏற்கனவே ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா மாரியோ, ஈரான் மாரியோ நானும் ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அதாவது பிரைஸ்ல மட்டும். அவங்க 2 பேர் மேல தடைகள்லாம் வலுவா இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்ல பஞ்சாயத்து இருக்கு. யுஏஇ பொறுத்தவரை அதே யூனிஃபார்ம போட தேவையில்ல. ஆனா இந்த பிரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதுல அதே யூனிஃபார்ம போட்டு இவர்களும் விளையாட ஆரம்பிப்பார்கள். இப்ப 3 பிளேயர்கள் தாறுமாறா விளையாடுவார்கள். அமெரிக்காவுக்கு இதுல சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நிலைமை. நாளைக்கு அமெரிக்கா டக்குன்னு மாத்தி விட்டுருவான். ஆனா இப்போதைக்கு அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு அடி இது. இது ஒரே அடியா இவர்களோட ஆயில் வர்த்தகத்தை மட்டும் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறது மேற்படியா இருக்கும். ஆனா உள்ளார்ந்து நடக்கக்கூடியது நாளைக்கு ஈரான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலை கூட இந்த டீலிங் மூலியமா இவர்களால பைபாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்படி யுஏஇ அறிவிக்கக்கூடிய இதே காலகட்டத்துல சீனா தங்கள் நாட்டு சிட்டிசனுக்கு ஒரு அறிவிப்பு விடுது. ஈரானுக்குள்ள இருந்தேன்னா தேவையில்லாத இடத்துக்கு தயவு செஞ்சு போகாத. அந்த தேவையில்லாத இடம் என்னன்னு நானே சொல்றேன் நோட் பண்ணிக்கன்ட்டாய்ங்க. ஒருவேளை ராணுவ ரீதியான இடங்களுக்கு போகாத, எல்லை ஓரம் போகாத அப்படின்னு சொல்லுவாய்ங்கன்னு பார்த்தா சொல்லியிருக்காய்ங்க. முக்கியமா அந்த நாட்டுல எது எது முக்கியமோ அந்த பகுதிக்கெல்லாம் போகாத. உதாரணத்துக்கு அரசியல்வாதி குடியிருக்கிற பகுதி, இல்ல அங்க உள்ள ராணுவம் குடியிருப்பு பகுதி, ஸ்கூலு, பவர் பிளான்ட் இந்த மாரி பல இடங்கள குறிச்சு அத்தியாவசிய தேவை. கவர்ன்மென்ட் பில்டிங் பக்கமே போயிறாத. அதே மாரி ஸ்கூல் பக்கம் போயிறாத. பவர் பிளான்ட் பக்கம் போயிறாத. இதுக்கு பேசாம நீ வந்துரேன்னு சொல்லிறேன் ப்ளீஸ் அப்படின்ருப்பாய்ங்க சீனர்கள். இப்படி எந்த திசைக்கும் போகாத. அதே சமயம் எங்க போனாலும் சரி, இம்மீடியட்டா பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு நகர்ற மாரி பார்த்துக்க. தேவையில்லாம போகாத அப்படின்ட்டார்கள். இந்த அறிவிப்ப சீனா ஏன் இப்ப குடுக்குது அப்படிங்கிறது தான். காரணம் அவர்களே கீழ சொல்ட்டார்கள். எது கண்டிஷன் அப்ளை மாரி கடைசியா சொல்ட்டாய்ங்க. எந்த நிமிடத்திலும் யுத்தம் வரும்னு நான் சொல்ல வரல. ஆனா யுத்தத்துக்காக எந்த அறிவிப்பும் இல்லாம யுத்தம் வந்துரும். அதனால நீங்க அங்க இருக்கிற வரை இப்படியே மெயின்டெயின் ஆகுங்கன்ட்டாய்ங்க. அப்ப என்ன அர்த்தம்? ட்ரம்ப யாராலயும் கணிக்க முடியாது. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த மனுஷன் அமைதியா இருக்கான். வேற வேலைய பார்க்குறான்னும் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே பார்க்கக்கூடும். இல்ல பொசுக்குன்னு வந்து அவர் ஏற்கனவே ஹிண்ட்டும் குடுத்து வச்சிருக்காரு. யு எதுவுமே அறிவிப்பு இல்லாம தாக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு. ஏற்கனவே மட்டும் சொல்லிட்டு தாக்குன மாரி. செவனேன்னு காலையில டிஃபன் சாப்பிட வீட்டுக்கு வந்த மனுஷன தான் டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்தாய்ங்க. அதனால இவர்கள் அறிவிச்சு தான் தாக்குவார்கள்ங்கிறது சுப்ரீம் லீடர் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்ததுல இருந்தே பொய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அறிவிக்காம தான் தாக்கப் போறார்கள். இருந்தாலும் இப்ப அவரே இந்த பேட்டர்ன்ல தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னனாலயும், இப்ப சீனா அலர்ட் பண்றனாலயும், பெரிய சம்பவத்துக்கு தயாராயிருச்சோ அப்படின்னு உலகம் நினைக்கும்போது, நினைக்காதீங்கடா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி யுஏஇ அடுத்த அடிய எடுத்து வச்சிருக்கு. மார்க்கெட் கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். எவ்வளவு நாளைக்கு? அதாவது இந்த பயலுக அக்ரெசிவா அடிச்சுக்கிட்டாலும் சரி, அடிச்சுக்காம இதே மாரி மூஞ்சிய மூஞ்சிய 2 சைடு நின்னு பார்த்துக்கிட்டாலும் சரி, அடுத்த 5 ஆண்டுக்கு இந்த எனர்ஜி மார்க்கெட் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிளா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி ஓடுது. தியரிய எழுதுனது யாருன்னு கேட்கக்கூடாது. ஊரும் எழுதும், உலகமும் எழுதும், நம்மளும் எழுதலாம்.
அத ரெகுலரா வந்து எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி என்னைய திட்டக்கூடாது. அடுத்த யுத்த அப்டேட்ல விரிவா இங்க வந்து நம்ம பார்ப்போம்.